Hi friends, welcome back to Cooking with Family. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஸ்மைலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: Bread Crumbs 1 கப், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, உருளைக்கிழங்கு 8. ஒரு போல் ஒரு கிரேட்டர் எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க இதில் மெதுவாக கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த உருளைக்கிழங்க ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த 1 கப் பிரெட் கிரம்ஸையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம அந்த சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதையும் இப்போ நம்ம ஸ்மைலி மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணுங்க. நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இந்த ஃப்ரீஸ் பண்ண மிக்சரை இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய பால்ஸாக உருட்டி வச்சுப்போம். அந்த பால்ஸை நல்லா சப்பையாக தட்டிடுங்க. இந்த மாதிரி நல்லா சப்பையாக தட்டி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மோல்டர் எடுத்துக்கோங்க. மோல்டர் எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுங்க. நல்லா ரவுண்ட் ஷேப் வந்துருச்சா? இப்போ இந்த சர்க்கிள் தவிர சுற்றி இருக்க மிக்சர் எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம அந்த ஸ்மைலி ஃபேஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோட பேக் சைடு வச்சு நம்ம ஐஸ் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அந்த பேக் சைடு வச்சு. இந்த மாதிரி பெருசாக ஹோல் போட்டால் தான் ஐஸ் கரெக்டான ஷேப்பில் வரும். நம்ம ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்மைலி ஃபேஸ்க்கான மவுத் ஸ்பூனோட அதர் சைடு வச்சு ரெடி பண்ணலாம். இந்த ஸ்பூனை லைட்டாக மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மவுத் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்மைலி ஃபேஸஸை ரெடி பண்ணணும். இப்போ நம்ம ஸ்மைலி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு 2 to 3 hours ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு கடாயை எடுத்து அதில் ஆயிலில் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஃப்ரீஸ் பண்ண ஸ்மைலீஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். இந்த ஸ்மைலீஸ் எல்லாமே ஒரு 5 minutes ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்மைலீஸ் ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஸ்டோரியை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.